தாயே, விண்ணோரின் தாயே, மன்னோரின் மனதில் மங்காத பேரொளியே, விண்ணேற்பு தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே, மாமரியே அம்மா நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே, மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே, எளியோர் வாழே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணேற்பு தாயே, எளியோர் வாழே எங்களின் துணையே. இறைவன் அழைக்கின்றார், இனிதே இணைந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். தாய் வயிற்றில் பெயர் சொல்லி நம்மை அழைத்த இறைவன், தாய் சேயை அழைப்பது போல் நாளும் பேச்சும் தலைவன், நாமே கடவுள் நீங்களன் மக்களன் நம்மை தெரிந்தால் புது உடன்படி வைத்தார், வாழ்வோம் இறை குலமாய் அவரன்பின் சாட்சிகளாய், வாழ்வோம் இறை குலமாய் அவரன்பின் சாட்சிகளாய், உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறை குலமே, இறைவன் அழைக்கின்றார், இனிதே இணைந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணக அரசியினுடைய அருமையான விழாவை
கொண்டாடுவதற்காக இந்த தெய்வீக ஆலயத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய பெருமைக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய நாளிலே நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற நாளை அருமையாக இணைத்து கொண்டாடக்கூடிய வேளையில் மாதா டிவி வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டாடக்கூடிய மாதா டிவி அன்பர்களுக்கும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் பங்கு பணியாளர்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் தெரிந்தது. அதாவது செயின்ட் மேரிஸ் ஹில் என்று சொல்லப்படக்கூடிய பாரம்பரியத்தை அருமையாக புதுமை பொலிவோடு இன்றைக்கு மரியன்னையின் திருமலை என்று அழைத்து பாராட்டி, இந்த விண்ணேற்பு அடைந்த தாய் விண்ணக அரசியாக இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய வேளையில் நாம் எல்லாரும் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் விண்ணக வாழ்வு நமக்கு உண்டு என்ற உரிமை பேறு அந்த தாய் நமக்கு கொடுத்து வழிநடத்தக்கூடிய அந்த பெருமையை உணர்ந்தவர்கள் நாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த நாளுக்காக நன்றி கூறி விண்ணேற்பு அடைந்த விண்ணக அரசியாக நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த தாய்க்கு வணக்கம் செலுத்தி இந்த திருப்பலியை அர்ப்பணிக்க முன் வருவோம். சில நேரங்களில் இம்மண்ணக வாழ்வுக்கே முக்கியத்துவம் கொடுத்து விண்ணக வாழ்வினுடைய எதிர்நோக்கை நாம் கண்டுகொள்ளாமல் சில தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியை அர்ப்பணிக்க முன் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வு அருள்வாராக. ஆமென். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா
இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர் நீர், ஒருவரே ஆண்டவர் நீர், ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியிலே அவன் நீரே. மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழும் எம் அன்பு இறைவன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. மரியாவின் ஜகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரடிகள் Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாயிருந்து வருகிறார். மரியா
ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் நாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் அதோடு கூட நமது பங்கின் பாதுகாவலியான விண்ணேற்பு அன்னையின் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்றிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருத்தந்தை 1ஆம் நிக்கோலஸ் என்பவர் அன்னையினுடைய பெருவிழா மறந்து போகவிடக்கூடாது என்பதற்காக திருவழிபாட்டில் அதை நிறுவுகின்றார். 1954ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பக்திநாதர் அவர்கள் அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற விசுவாச சத்தியத்தை ஒரு கோட்பாடாக நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். இவ்வாறாகத்தான் நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி வருகின்றோம் இந்நாள் மட்டிலும். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தையும் 2ஆம் வாசகத்தையும் நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட உறவு கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நாம் அறிந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, பாருங்கள், கடவுளாக மாறுவீர்கள் என்ற பாம்பின் பொய்யான வார்த்தையை கேட்டு விலக்கப்பட்ட கனியை உட்கொண்ட ஏவாள் மனுக்குலத்தின் தாயாக மாறுகின்றார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்து மீட்பின் கனியை தன் வயிற்றில் தாங்கக்கூடிய பேறு பெறுகிறாள் நம்முடைய அன்னை மரியா. நான் கடவுளைப் போல ஆவேன் என்று தன்னையே உயர்த்தி கொண்டு வாழ்ந்த ஏவாள் கடவுளுடைய அந்த தோட்டத்திலே இருந்து வெளியேற்றப்படுகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டதால் இந்த தோட்டத்திலிருந்து அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கியே தன்னுடைய கண்களை பதித்திருந்ததால் அவள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அன்னை மரியாள் எதற்காக எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கி தன்னுடைய கண்களை பதித்திருக்க வேண்டும்? அவ்வாறு பதித்திருப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய உறவு நிலை, அன்னை மரியாளுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு நிலையை இங்கு சுட்டி காண்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பேராசிரியர் அருள்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் அவர் இந்த உறவு நிலையை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். 3 விதமான உறவு நிலை இன்றைய காலகட்டத்திலே நாம் இருப்பதை பார்க்கின்றோம். முதலாவதாக டோலோ 650 என்று சொல்லக்கூடிய அந்த மாத்திரை. எப்பொழுதெல்லாம் நமக்கு உடல் சுகமில்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த மாத்திரையை நாம் தேடுவோம். அதுபோலத்தான் பல நேரங்களிலே நாம் நமக்கென ஒரு நோயோ நொடியோ மன குழப்பமோ ஏற்படுகின்ற பொழுது ஒரு சில நபர்களை தேடி செல்வோம். இப்படிப்பட்ட உறவை அன்னை மரியாள் இறைவனோடு வைத்திருக்கவில்லை. 2வது விதமான உறவு எப்படி இருக்கிறது என்றால் பெட்ரோல் பங்க். நாம் எங்கெல்லாம் வெளியே செல்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்க இடத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டு அலைவோம். அப்படிப்பட்ட உறவையும் அன்னை மரியாள் ஆண்டவரோடு கொண்டிருக்கவில்லை. எப்படித்தான் அன்னை மரியாள் ஆண்டவரோடு உறவு வைத்திருந்தார் என்று சொல்ல அவர் குறிப்பிட்ட ஒரு உறவு முறை என்னவென்றால் தாயினுடைய பாசம். பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு தாயானவள் பெற்றெடுத்த அந்த குழந்தை அழுகின்ற அந்த ஓசையை கேட்டு என் குழந்தை பசியால் வாடுகிறான் என்று உணர்ந்து கொள்கின்றார். அதுதான் அந்த பாசம், அதுதான் அந்த உறவு. ஆக தாயினுடைய பாசத்திற்கு நிபந்தனையே கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, சுயநலம் கிடையாது, அங்கு தன்னலம் கிடையாது. மாறாக உண்மையான அந்த உறவு, உண்மையான அந்த பாசம்,
அந்த பாசத்தை தான் அன்னை மரியாள் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கியே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த உறவை நாம் அனைவரும் பெற்று வாழ வேண்டும், அன்னையை போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாயாக தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று அந்த ஒரு பொக்கிஷமான தன்னுடைய தாயை உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு தாயாக ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். எனவே அன்னையை போல நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அந்த உறவிலே எவ்வாறு தாய் தன்னுடைய குழந்தைக்காக முழுமையான அன்பை பொழிந்து வாழ்கின்றாரோ அதே போல நாமும் ஆண்டவரோடு அந்த உறவிலே வாழ வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டான வாழ்விற்காக அன்னையை நம் ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கின்றார். எனவே அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இப்படித்தான் வாழ அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, லூயிஸ் தே மான்ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதர் இவ்வாறு சொல்கின்றார்: நீ மரியே என்று கூறினால் மரியா உன்னை பார்த்து உனக்காக கடவுளே என்று கூறுவார் என்று அவர் சொல்கின்றார். நீ மரியே என்று கூறினால் மரியா உனக்காக கடவுளே என்று சொல்லுவார் என்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எலிசபெத் அம்மாள் மரியாளை பார்த்து, இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அவர் அன்னையை நோக்கி கதறுகின்றார், கூறுகின்றார். உடனடியாக நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாள் பின்வருமாறு பாடுகின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் அன்னையை நோக்கி மரியே என்று சொல்கின்றோமோ அப்பொழுது நமக்காக அன்னை மரியாள் கடவுளே என்று சொல்கின்றார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அன்னை மரியாள் இறைவனோடு உள்ள உறவை நம் அனைவருக்கும் பெற்றுத்தரக்கூடிய தாயாக இருக்கிறார் என்பதை இன்றைய விவிலிய நற்செய்தியிலே இருந்து நாம் பார்த்து புரிந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உறவை நாம் கொண்டு வாழத்தான் அழைக்கப்படுகின்றோம். புனித ஜெரோம் இவ்வாறு சொல்லுகின்றார்: நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். அவர் யார் என்றால் அன்னை மரியாள். அது மட்டுமல்லாமல் அவர் மேலும் சொல்கின்றார், அன்னை மரியாள் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களை தேடி செல்கின்றார், அவர்களுடைய துன்பம் நீங்கும் வரை அவர்களுக்காக முற்றிலும் பாடுபடுகின்றார் என்று புனித ஜெரோம் சொல்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எலிசபெத் அம்மாள் தேவையில் இருந்த அந்த நொடி பொழுது அறிந்த உடனே அன்னை மரியாள் ஓடி சென்று அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்கின்றார். இறைவனோடு கொண்டுள்ள உறவை நான் மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது, அதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடி சென்று அந்த உறவை வலுப்படுத்திக் கொள்கின்றார். இந்த ஒரு இடத்தில் மட்டும் கிடையாது, விவிலியத்தினுடைய எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது துன்பப்படுகின்ற இடத்திலே அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் அன்னையினுடைய பிள்ளைகளாக பெயரளவிலே இருந்து விடாமல் ஒவ்வொரு வருடமும் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அன்னை கொண்ட அந்த உறவு, இறைவனோடு கொண்டுள்ள அந்த உறவை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது எவ்வாறு அன்னையினுடைய விண்ணேற்றம் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறதோ அந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெற்றுக்கொள்வோம். எனவே அன்னைக்காக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளிலே அன்னையினுடைய ஆசீரை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை நம் அனைவருக்குமாக பரிந்து பேசி இறைவனுடைய ஆசீரை நமக்கு பெற்று தருவாராக. ஆமேன். பிறந்தவராம்
நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை தேடுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நுழைப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மரியன்னை விண்ணக தாயாக நமது விண்ணப்பங்களை கேட்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு இப்பொழுது ஒப்பு கொடுப்போம். நல்லாயனாம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள நலம் தரவும் தேவையான வழிநடத்தல் தந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையான இறைவா, சுதந்திர இந்தியாவின் தலைவர்களை திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். இன மத வேறுபாடில்லாமல் அவர்கள் மக்களின் தொண்டர்களாக தன்னலமின்றி பணியாற்றிடவும், வன்முறைகள் ஒழுங்கப்பட்டு அமைதியான நாடாக உருவாக்கிட வேண்டிய வழி நடத்துதலையும் அருளையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டோர், முதியோர், நோயாளிகள், ஆதரவற்றோரை திருப்பதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களது தேவைகள் சந்திக்கப்படவும் உமது அன்பினாலும் ஆறுதலினாலும் அவர்கள் அரவணைக்கப்பட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, திருப்பலியில் இணையும் அனைத்து இறை மக்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்திடவும், தேவைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிடவும், பிள்ளைகள் இறை ஞானத்திலும் நற்பண்பிலும் கல்வியிலும் சிறந்து வளர்ந்திடவும் வேண்டிய அருள் வரங்கள் பெற்றிட அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, திருப்பலியை சிறப்பித்து இறையாசிர் பெற்றுத்தரும் இறைப்பணியாளர்களை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் உமது உடனிருப்பு தொடர்ந்திடவும் உடலுள்ள நலம் தந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்னையே, எத்தனையோ தேவைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க, எங்கள் வாழ்க்கையில் உண்மையை தேடவும் உம்மையும் தேடி கடவுளின் விண்ணரசில் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழக்கூடிய வாழ்வை அனுபவிக்கும் தகுதியை பெற எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கின்றோம். இவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி அல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணீட்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே
இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு பாசத்துடன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் பக்தியாய் ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பாசத்துடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க நீர் அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்தீரே. மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணீட்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பன்னிருவிண்ணில் சூடிய மரியே